கிராமத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட குடியிருப்பு இருக்காங்க. இல்லைன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி வந்து கருப்பனார் கோயிலுக்கு பின்னாடி மாந்திரீகம் பண்ணுற முறையிலையும் மர்மமான நபர்கள் அதிக அளவில் இங்கே வந்து மாந்திரீகம் பண்ணுற மாதிரியான ஒரு போக்கு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க அது இல்லாத லேடிஸு அன் டைமில் போவாங்க வருவாங்க பிடிப்பாங்க. எங்களுக்கு வந்து இதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் காவல்துறை எங்களுக்கு கொஞ்சம் இது ஏதாவது முடிவு எடுத்து இது இது பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று நைட்டு 100க்கு ஃபோன் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். நைட் வந்து எஸ்ஐ மேடம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போ காலையில் வந்து இன்ஸ்பெக்டர் 2 பேர் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது இன்னும் யார் என்னன்னு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இது பண்ணுறாங்க. பக்கத்தில் ஆறு இருக்குது. ஆற்றுக்கு போகிற வழிக்கு அடைச்சிருக்கனால அங்கே போகிறதுனால இங்கே வந்து இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. குழந்தைங்க பயப்படுறீங்க, என்ன விஷயம்? இல்லை மாந்திரீகம் பண்ணுற மாதிரி பொம்மை போட்டு அதுக்குள்ளே வந்து விளக்கு வச்சு இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு பில்லி சூனி வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது பண்ணியிருக்காங்க. செய்வானை பண்ணுற மாதிரி யாரோ பண்ணிட்டு போயிருக்காங்க. நான் அந்த டைம் தான் நான் பார்த்தேன். எல்லாம் இந்த பக்கம் மர்மமாக இருக்க எல்லாம் சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஏற்கனவே பசங்களை தூக்கிட்டு போகிறனால சொல்லி ஏற்கனவே இஷ்யூ வந்துட்டுருக்கு. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து இருக்கிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு சொந்த ஊர்லேயே இது யார் என்ன பண்ணாங்க எங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தீர்வு காமிச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். நாமக்கல் மாவட்டம் ஆவத்திபாளையம் அருகே நள்ளிரவு நேரத்தில் மாந்திரீக பூஜை செய்த நபர்களால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தங்கமணி வழங்க கேட்கலாம். தங்கமணி வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? மேலும் இதில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கா? போலீசாரின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? அகிலா வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவத்திபாளையம் ராமகிருஷ்ணா பகுதியில 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இந்த நிலையில நேற்றைய தினம் அமாவாசை தினம் என்பதால் அப்பகுதியில் இருக்கின்ற விசைத்தறி கூடங்களுக்கு விடுமுறை என்பது விடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் கருமாரியம்மன் கோவில் அருகே முச்சந்தியில் அமர்ந்து கொண்டு மாந்திரிகம் செய்யும் வகையில மாந்திரிக வட்டத்தினை அமைத்து மனித உருவ பொம்மை போன்று வரைந்து பூஜை செய்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற பூஜையில் ஈடுபட்டவர்கள் தப்பியோடி தலைமறைவாயினர். இது குறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் தற்போது அவர்களை தேடி வருகின்றனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மாந்திரிக பூஜை எதற்காக நடத்தப்பட்டது, பூஜை நடத்தியவர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மாந்திரிக பூஜை செய்யப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நடு சாலையில் அமர்ந்து கொண்டு அந்த சாலை முழுவதுமே கோலமாவுகளால் வட்டமிட்டு அதில் மனித உருவ பொம்மை போல் வரைந்து கொண்டு எலுமிச்சை மற்றும் சிகப்பு மஞ்சள் போன்றவைகள் சாலையில் தூவிக்கொண்டு அங்கு மாந்திரிக பூஜை என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் சில மர்ம நபர்கள், அதாவது சாமியார் வேடத்தில் வரும் மர்ம நபர்கள் இது மாதிரியான பல முறை இந்த பகுதியில் வந்து இந்த மாந்திரிக பூஜை என்பதை செய்து வருகிறார்கள். அதே சமயத்தில் சுடுகாட்டிலும் இது மாதிரியான பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதனால் எங்களுக்கு தற்போது அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த மாந்திரிக பூஜை சம்பந்தமாக பள்ளிப்பாளையம் போலீசார் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.